நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். பாகிஸ்தான்ல ஒரு மிகப்பெரிய சம்பவத்தை ஒன்று இந்தியா செஞ்சிருக்காங்க, தட்டி தூக்கியிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். நண்பர்களே, பாகிஸ்தானுக்கு ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியை கொடுத்திருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். இந்தியாவுக்கு அது ஒரு குட் நியூஸ். அப்படி என்ன நடந்துச்சு, இந்தியா என்ன சம்பவம் செஞ்சிருக்காங்க அப்படிங்கிற தகவலை நம்ம இந்த வீடியோல தெரிஞ்சுக்கலாம். அதை தொடர்ந்தே பார்த்தீங்கன்னா, பாகிஸ்தான் வேண்டவே வேண்டாம் அப்படின்னு இந்தியாவை முழுமையாக நம்பி இருக்காங்க ஈரான். இது எந்த விஷயத்துல அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோல தெரிஞ்சுக்கலாம். அதை தொடர்ந்து ஈரான் மேல தாக்குதல் நடத்துறதுக்கு சுத்து போட்டிருக்காங்க ஒரு இரும்பு அரக்கன்கள் அப்படின்னே சொல்லலாம். அது எந்த விஷயத்துல, இதனால ஈரானுக்கு என்ன மாதிரியான பாதிப்பு ஏற்பட போகுது அப்படிங்கறதெல்லாம் தெரிஞ்சுக்க போறோம். அதனால ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. அதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. புதுசா நம்முடைய வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்கனாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. அதே போல Facebook, Instagramலயும் நம்ம வீடியோக்கள் போறோம், அங்கேயும் நம்மளை ஃபாலோ பண்ணிக்கோங்க. பாகிஸ்தான்ல கடந்த சில காலமாகவே முக்கிய தீவிரவாதிகள் மர்மமான முறையில் உயிரிழக்கிறது தொடர்ந்து நடந்துட்டு வருது. இதற்கிடையில தான் ஜெய்ஷ்-இ-முகமது பயங்கரவாத அமைப்புடைய தலைவர் மசூத் அசார் இருக்கான் இல்லையா, இவனுடைய சகோதரரான முகமது தாகிர் அன்வர் பாகிஸ்தான்ல இதே போல மர்மமான முறையில் மரணம் அடைஞ்சிருக்கிறான். இது இப்போ இணையதளத்துல பேசும் பொருளா மாறி இருக்கு. இந்தியா மீதான தீவிரவாத செயல்களுக்கு பாகிஸ்தான் தொடர்ந்து ஆதரவு அளிச்சுட்டு வருது. இந்தியாவும் உலக நாடுகளும் பலமுறை எச்சரித்தும் கூட எல்லை தாண்டிய தீவிரவாதத்தை பாகிஸ்தான் ஆதரிச்சுட்டு தான் வருது. இது தேவையில்லாத பதற்றத்தை ஏற்படுத்துவதாகவே இருக்கு. இதற்கிடையில தான் கடந்த சில காலமாகவே பாகிஸ்தான் தீவிரவாதிகள் மர்மமான முறையில் உயிரிழப்பது தொடர்ந்து நடந்துட்டு வருது. இந்த சூழல்ல தான் ஜெய்ஷ்-இ-முகமது பயங்கரவாத அமைப்புடைய தலைவரான மசூத் அசாருடைய சகோதரர் முகமது தாகிர் அன்வர் பாகிஸ்தான்ல மரணம் அடைஞ்சிருக்கிறான். அவனுடைய மரணத்துக்கான காரணம் இதுவரை தெளிவாக தெரியல. அவன் எப்படி உயிரிழந்தான், இதுக்கு பின்னணியில யார் அப்படிங்கிற குறித்த கேள்விகள் எழ ஆரம்பிச்சிருக்கு. முகமது தாகிர் அன்வர் மரணத்தை ஜெய்ஷ் அமைப்பின் அதிகாரப்பூர்வ சேனல் உறுதி செஞ்சிருக்காங்க. அதான் நேற்று இரவு பகவல்பூர்ல இருக்கும் ஜாமியா மஸ்ஜித் உஸ்மான் வாலி மசூதியில இறுதி சடங்குகள் நடைபெற்றதாகவும் சொல்லப்பட்டிருக்கு. தாகிர் அன்வரின் மரண காரணம் பற்றி அதிகாரப்பூர்வ தகவல் எதுவும் வெளியாகல. இணையத்திலையும் அன்வர் மரணம் பேசு பொருளாக மாறி இருக்கு. மர்மமான முறையில் தாகிர் உயிரிழந்த நிலையில நெட்டிசன்கள் பல்வேறு கருத்துக்களை சொல்லிட்டு வர்றாங்க. சிலர் துரந்தர் படத்தையும் ஒப்பிட்டு வர்றாங்க. அதே நேரம் இந்த சம்பவத்தில் இந்தியாவுக்கு எந்த ஒரு தொடர்பும் இல்லை அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது அப்படின்னு வல்லுநர்கள் சொல்லியிருக்காங்க. ஜெய்ஷ்-இ-முகமது அப்படிங்கிறது ஒரு சிறிய தீவிரவாத அமைப்பு இல்லை, அது பல ஆண்டுகளாகவே பாகிஸ்தானில் இருந்தபடி இந்தியாவுக்கு எதிராக செயல்படும் மிகப்பெரிய தீவிரவாத இயக்கமாகும். 2001 நாடாளுமன்ற தாக்குதல், 2016 பத்தான்கோட் விமானப்படை தளம், 19 வீரர்கள் உயிரிழந்த உரி தாக்குதல் மற்றும் 40 CRPF வீரர்கள் பலியான 2019 புல்வாமா தாக்குதல்கள் அப்படின்னு இந்தியாவுடைய பல முக்கிய பயங்கரவாத தாக்குதலின் பின்னணியில இந்த அமைப்பு தான் இருந்துச்சு. இதனால ஜெய்ஷி தீவிரவாதிகளையும் அவர்களுடைய முகாம்களையும் குறிவைத்து இந்தியா அவ்வப்போது தாக்குதல் நடத்திட்டு வர்றாங்க. கடந்த ஆண்டு பகல்காம் தாக்குதலுக்கு பதிலடியாக நடத்தப்பட்ட ஆபரேஷன் சிந்தூர்ல ஜெய்ஷ் பகவல்பூர் தலைமையகம் தாக்கி அளிக்கப்பட்டது. அதில் அசாருடைய பல உறவினர்கள் கொல்லப்பட்டாங்க. ஆபரேஷன் சிந்தூர்ல ஜெய்ஷ் அமைப்பின் ஜாமியா மஸ்ஜித் சுபான் அல்லாஹ் வளாகம் உள்பட பல பயங்கரவாத தளங்கள் சேதமடைஞ்சிச்சு. அசாருடைய சகோதரி உள்பட சுமார் 10 உறவினர்களும் பல உதவியாளர்களும் இந்த தாக்குதல்ல உயிரிழந்தாங்க அப்படிங்கிற குறிப்பிடத்தக்கது. இப்படி மர்மமான முறையில் ஒருத்தர் 2 பேர் உயிரிழக்கல நண்பர்களே, கிட்டத்தட்ட 10க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்திருக்கானுங்க. அதாவது கடந்த மார்ச் 2025 பார்த்தீங்கன்னா லஷ்கர்-இ தைபா தீவிரவாதி அபு கட்டல் உயிரிழந்திருக்கிறான். அதே போல மார்ச் 2025 முஃப்தி அப்துல் பாகி நுர்சாய் அப்படிங்கிறவனும், 2016 CRPF கான்வாய் மீது தாக்குதல் நடத்திய தீவிரவாதி அத்தனான் அகமது 2023 கொல்லப்பட்டிருக்கிறான். பதான்கோட் தாக்குதலுடைய மாஸ்டர் மைண்ட் ஷாகித் லத்தீப் அக்டோபர் 2023 கொல்லப்பட்டான். லஷ்கர்-இ தொய்பா தீவிரவாதி ஜியாவுர் ரஹ்மான் செப்டம்பர் 2023 பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் அபு காசிம் காஷ்மீரியும் கொல்லப்பட்டிருக்கிறான். இப்படி இந்தியாவுக்கு எதிராக செயல்பட்ட பல தீவிரவாதிகள் மர்மமான முறையில் கொல்லப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறது தான் உண்மை. இதன் பின்னணியில் ரா இருக்கா இல்லையா, இது இந்தியா தான் செஞ்சாங்களா, இந்தியாவுடைய ரா தான் செஞ்சாங்களா அப்படிங்கறதுக்கெல்லாம் அப்பாற்பட்டு இந்தியாவுக்கு எதிராக இந்தியாவை தாக்கணும்னு நினைச்ச பல பேருக்கு சரியான பாடம் புகட்ட ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னே சொல்லப்படுது. ஒரு சில வல்லுநர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இதன் பின்னணியில ரா இருக்கலாம். ரா தான் இந்தியாவுக்கு எதிராக செயல்பட்ட பல தீவிரவாத அமைப்புகளையும் அந்த தலைவர்களையும் குறி வச்சு தாக்குதல் நடத்திட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. எது எப்படியோ, ஆனா இந்த தாக்குதல் சம்பவம், அதாவது பாகிஸ்தானுடைய தீவிரவாதிகளுடைய மிக முக்கியமான தலைவர்கள் அவங்களுடைய ஆட்கள் உயிரிழக்கிறது உண்மையிலேயே நமக்கு சந்தோஷத்தை கொடுக்கிற விஷயம் அப்படிங்கிறதா நம்முடைய கருத்தாக இருக்கு. இதைத் தொடர்ந்து அடுத்த செய்தியாக பார்த்தோம் அப்படின்னா, மத்திய கிழக்குல ஈரான் அமெரிக்கா இடையே அதிகரிச்சுட்டு வரும் போர் பதற்றத்தை தணிக்க சர்வதேச அளவில் பல்வேறு ராஜதந்திர முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருது. இந்த சூழலில் தான் பாகிஸ்தானுடைய மத்தியஸ்த முயற்சிகளை நிராகரிச்சிருக்கும் ஈரான் தன்னுடைய நீண்டகால நட்பு நாடான இந்தியா பேச்சுவார்த்தைகளில் ஈடுபடுறதை நாங்கள் விரும்புகிறோம் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. ஈரான் இப்படி சொன்னதை அடுத்து உலக நாடுகளுடைய கவனம் இப்போ ஈரான் பக்கம் திரும்ப ஆரம்பிச்சிருக்கு. ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையே தன்னை ஒரு சமாதான தூதராக நிலைநிறுத்திக் கொள்ள பாகிஸ்தான் தீவிரமாக முயற்சி செஞ்சுட்டு வருது. சமீபத்தில் அமெரிக்கா வழங்கிய 15 அம்ச சமாதான திட்டத்தை பாகிஸ்தான் ஈரானிடம் கொண்டு சென்றது.
ஆனால் ஈரான் இந்த திட்டத்தை முற்றிலுமாக நிராகரிச்சிருச்சு அப்படின்னே சொல்லலாம். இதைத் தொடர்ந்து சவுதி அரேபியா, துருக்கி மற்றும் எகிப்து ஆகிய நாடுகளுடைய வெளியுறவு அமைச்சர்களை திரட்டி முஸ்லீம் ஒற்றுமை அப்படிங்கிற பெயரில் பாகிஸ்தான் மீண்டும் அழுத்தங்களை உருவாக்குச்சு. பேச்சுவார்த்தைக்கான இடமாக இஸ்லாமாபாத்தை முன்மொழிந்த போதிலும் ஈரான் கிட்ட இருந்து சாதகமான பதில் எதுவும் கிடைக்கல. பாகிஸ்தானுடைய நோக்கங்கள் குறித்து ஈரானுடைய அரசாங்க வட்டாரங்கள் கடும் சந்தேகங்களை எழுப்பியிருக்காங்க. எந்த ஒரு அமைதி உடன்படிக்கை ஏற்பட்டாலும் அதன் பெருமையை அண்டை நாடான பாகிஸ்தான் தனதாக்கி கொள்ள விரும்புவதாக ஈரான் கருதுறாங்க. மேலும் பாகிஸ்தான் தன்னுடைய வான் மற்றும் தரைவழி பாதைகளை அமெரிக்காவுடைய ராணுவம் மற்றும் உளவு நடவடிக்கைகளுக்கு பயன்படுத்த அனுமதிப்பதாக சொல்லப்படும் புகார்கள் ஈரானை அதிருப்தியில் ஆழ்த்தியிருக்கு. அமெரிக்காவுடன் பாகிஸ்தான் கொண்டிருக்கும் நெருக்கமான உறவு ஒரு நடுநிலையான மத்தியஸ்தராக செயல்பட அதற்கு தகுதியற்றதாகவே ஆக்குது அப்படிங்கிறதா ஈரானுடைய நிலைப்பாடு. பாகிஸ்தான் போன்ற நாடுகளை விட இந்தியாவை ஒரு உண்மையான நட்பு நாடாக ஈரான் விவரிச்சிருக்காங்க. இதுக்கு பின்னாடி ஒரு வலுவான வரலாற்று மற்றும் முக்கியமான காரணங்கள் இருக்கு. 1950 தொடங்கப்பட்ட முறையான உறவுகள் முதல் இன்னைக்கு வரைக்கும் இரண்டு நாடுகளும் கலாச்சார ரீதியாக இணைஞ்சிருக்காங்க. புவிசார் அரசியல் அழுத்தங்கள் இருந்த போதிலும் இந்தியா ஈரானுடனான தன்னுடைய நட்பை பேணிட்டு வருது. இந்தியாவும் ஈரானும் இணைந்து உருவாக்கி வரும் சாபகார் துறைமுக திட்டம் இரண்டு நாடுகளுடைய பொருளாதார மற்றும் முக்கிய பிணைப்புக்கு ஒரு சான்று. இது இந்தியாவை ஆப்கானிஸ்தான் மற்றும் மத்திய ஆசியாவுடன் இணைக்கும் முக்கிய பாலமாக இருக்கு. இந்தியா எப்போதும் ஒரு நாட்டின் உள் விவகாரங்களில் தலையிடாம அமைதியான தீர்வையே வலியுறுத்தும் நாடு அப்படிங்கிற பிம்பத்தை சர்வதேச அளவுல கொண்டிருக்காங்க. அமெரிக்கா, ஈரான் ஆகிய இரண்டு நாடுகள் கூடயும் இந்தியா நல்லுறவை கொண்டிருக்கிறதுனால ஒரு சிறந்த மத்தியஸ்தராக செயல்பட இந்தியாவால முடியும் அப்படின்னு ஈரான் நம்புறாங்க. பாகிஸ்தானுடைய வெளியுறவு அமைச்சர் இசாக் தார் தலைமையில் நடந்த நாற்கரக கூட்டத்தில் வளைகுடா நெருக்கடிக்கு ராஜதந்திரமே ஒரே தீர்வு அப்படின்னு வலியுறுத்தப்பட்டது. ஆனால் இந்த பேச்சுவார்த்தைகள் ஒரு கட்டமைக்கப்பட்ட முடிவை நோக்கி செல்லல. ஈரான் இன்னும் அதிகாரப்பூர்வமாக பாகிஸ்தானுடைய மத்தியஸ்தத்தை ஏற்றுக்கொள்ளாத நிலையில பாகிஸ்தானுடைய முயற்சிகள் வெறும் அரசியல் விளம்பரமாகவே பார்க்கப்படுது. சர்வதேச அளவில் ஒரு நாடு மத்தியஸ்தராக செயல்பட வேண்டும் அப்படின்னா சம்பந்தப்பட்ட இரண்டு தரப்பினருடைய நம்பிக்கையை பெறணும். பாகிஸ்தான் அமெரிக்காவுடைய கைப்பாவையாக செயல்படுவதாக ஈரான் கருதுறதுனால அங்கு அமைதி அப்படிங்கிறது சாத்தியமில்லை. அதே சமயம் இந்தியாவுடைய நடுநிலை தன்மையும் ஈரானுடன் கொண்டுள்ள ஆழமான நட்பும் இந்த பதற்றத்தை தணிக்க உதவும் ஒரு முக்கிய சக்தியாக உருவெடுத்திருக்கு. வரும் நாட்களில் இந்தியா இந்த பேச்சுவார்த்தைகளில் அதிகாரப்பூர்வமாக இணையுமா அப்படிங்கிறது உலக அரசியல் அது ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்துமே இருக்க முடியாது. இதே வேளையில தான் இந்த விஷயம் தொடர்பாக அமெரிக்காவே பாகிஸ்தானை வெளுத்து வாங்கியிருக்காங்க. ஈரான் மற்றும் அமெரிக்கா இடையே சமாதானம் பேசும் ஒரு மத்தியஸ்தர் போல தன்னை உலக நாடுகளுக்கு காட்டிக்கொள்ள முயற்சி செஞ்ச பாகிஸ்தானுக்கு அமெரிக்கா பலத்த அடியை கொடுத்திருக்காங்க. அமெரிக்க நாடாளுமன்றத்துடைய அதாவது காங்கிரஸ் இருக்காங்க, அவங்க சமீபத்திய ஆராய்ச்சி அறிக்கையில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா பாகிஸ்தான் இப்போதும் பயங்கரவாதிகளுடைய பாதுகாப்பான சொர்க்கமாக திகழ்வதை வெளிச்சம் போட்டு காட்டியிருக்காங்க. மேலும் என்ன சொல்றாங்கன்னா 1980களில் இருந்து செயல்பட்டு வரும் பல பயங்கரவாத அமைப்புகளுக்கு பாகிஸ்தான் இன்னும் புகலிடம் அளிச்சிட்டு வருது. பாகிஸ்தான்ல குறைந்தது 12 அமைப்புகளை அமெரிக்க சட்டம் வெளிநாட்டு பயங்கரவாத அமைப்புகளாக அறிவிச்சிருக்கு. இவை இஸ்லாமிய தீவிரவாத கொள்கைகளை கொண்டிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேலும் இந்த அமைப்புகள் இந்தியாவுக்கு எதிரானவை, ஆப்கானிஸ்தானை குறிவைப்பவை மற்றும் சர்வதேச அளவிலானவை அப்படின்னு பல பிரிவுகளாக செயல்படுது. குறிப்பா லஷ்கர்-இ தொய்பா, ஜெய்ஷ்-இ முகமது, தி ரெசிஸ்டன்ட் ஃப்ரண்ட் அப்படின்னு பல பயங்கரவாத அமைப்புகள் இருக்கு. இது எல்லாமே ஒரு மிகப்பெரிய தாக்குதலுக்கு பெயர் போனவன். அதனால பாகிஸ்தான் இருக்க வேண்டிய இடம் இதுதான். இது தேவையில்லாம மத்தியஸ்தம் செய்யறேன் அப்படின்னு சொல்லி ஆட்டிட்டு இங்க வர வேண்டாம் அப்படின்னு கடுமையாக முகத்தில் அரைந்தார் போல அமெரிக்க நாடாளுமன்றம் ஒரு அறிக்கை ஒன்று வெளியிட்டிருக்காங்க. இதைத் தொடர்ந்து கடைசியாக பார்த்தோம் அப்படின்னா இஸ்ரேல், ஈரான், அமெரிக்கா இடையிலான போரால் மேற்காசியா பகுதியில் போர் பதற்றம் நாளுக்கு நாள் அதிகரிச்சுட்டு வரும் நிலையில ஈரானுடைய முக்கிய எண்ணெய் மையமான கார்க் தீவை கைப்பற்ற அமெரிக்கா திட்டமிட்டு வருவதாக தகவல்கள் வெளியாகிருக்கு. குறிப்பாக அமெரிக்க ராணுவம் பாராசூட் வீரர்களை தயார் நிலையில வைத்துள்ளதாக செய்திகள் வெளியாகிருக்கிறது. இப்போ பதற்றத்தை மேலும் அதிகப்படுத்தியிருக்கு அப்படின்னே சொல்லலாம். மத்திய கிழக்கு பகுதியில் அமெரிக்கா தன்னுடைய ராணுவ வலிமையை அதிகரிச்சுட்டு வருவதாகவும் தகவல்கள் வெளியாகிருக்கு. தற்போது அங்கே சுமார் 45,000 அமெரிக்க வீரர்கள் முகாமிட்டிருப்பதாக சொல்லப்படுது. அதே போல சுமார் 20 போர்க்கப்பல்கள் அந்த பகுதியில் குவிக்கப்பட்டிருக்கு. குறிப்பாக அமெரிக்க கடற்படையுடைய USS ட்ரிபோலி என்ற போர்க்கப்பல் சமீபத்தில் மத்திய கிழக்கு பகுதிக்கு வந்தடைஞ்சிச்சு. இந்த கப்பல்ல மட்டும் சுமார் 3500 வீரர்கள் இருப்பதாக சொல்லப்படுது. மேலும் USS பாக்ஸர் அப்படிங்கிற மற்றொரு போர்க்கப்பலும் அடுத்த சில நாட்கள் அங்கு சேரும் அப்படின்னு தகவல்கள் தெரிவிக்குது. இதோட அமெரிக்க பாராசூட் படையை சேர்ந்த சுமார் 3000 வீரர்கள் தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளதாகவும் சொல்றாங்க. இவர்கள் வான்வழியாக பாராசூட் மூலம் தரையிறங்கி அதிதீவிர தாக்குதலில் ஈடுபடும் திறன் பெற்றவர்கள் அப்படின்னு ராணுவ வட்டாரங்கள் தெரிவிச்சிருக்காங்க. மேலும் பாதுகாப்பு வல்லுநர்கள் என்ன சொல்றாங்கன்னா கார்க் தீவு மீது எந்த வகையான தாக்குதலும் நடந்தால் அது ஈரானுடைய எண்ணெய் ஏற்றுமதியை நேரடியாக பாதிக்கும்.
இதன் தாக்கம் உலக அளவுல எண்ணெய் விலை மீது உடனடி தாக்கத்தை ஏற்படுத்தும். குறிப்பாக ஏற்கனவே எண்ணெய் விலை உயர்ந்து வரும் சூழல்ல இந்த மாதிரியான ராணுவ நடவடிக்கைகள் உலக பொருளாதாரத்தையும் பாதிக்கக்கூடும் அப்படின்னு சொல்றாங்க. அதனால பொறுத்திருந்து பார்ப்போம். அடுத்த சில நாட்கள்ல அமெரிக்கா மற்றும் ஈரான் இடையிலான பேச்சுவார்த்தை எதை நோக்கி செல்லுது, ஈரான் இறங்கி வருமா, அமெரிக்கா கார்க் தீவை கைப்பற்றுமா அப்படிங்கறதாம் உலக நாடுகள் அனைத்தும் உற்று நோக்கும் முக்கிய விஷயமாக மாறி இருக்கு. சரி நண்பர்கள், இதோட நம்ம இந்த வீடியோ முடித்துக் கொள்ளலாம். இதை பற்றி உங்களுடைய கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. மீண்டும் நாளை வேற ஒரு செய்திகளுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.